விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் அதிமுக ல இருந்தவர் இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டாரு அதிமுகல இருந்து. அதுக்கப்புறம் தன்னோட ராஜினாமாவையும் கொடுத்துட்டார் சபாநாயகர்கிட்ட. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுக ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா கழண்டு போய்கிட்டே இருக்குது. அஹ் என்ன பண்றதுன்னு தெரியல அதிமுகக்கு. அவங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. பட் விஜயபாஸ்கர் இன்னைக்கு தாவேக்காக்கு போவாரா திமுகக்கு போவாரான்றதுதான் வந்து $1,000,000 கொஸ்டின். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் தாவேக்காக்கு தான் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருப்பியும் எலெக்ஷன்ல வின் பண்ணி அமைச்சரா கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஹீஸ் அதாவது வந்து குட்கா பாஸ்கர் அப்படின்னு நம்ம சொல்ற விஜயபாஸ்கரை தாவேகா மினிஸ்டர் ஆக்க கூடாது அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா வந்து தாவேகா அவங்களோட கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா வந்து எகெயின்ஸ்ட் கரப்ஷன் இல்லையா. பட் விஜயபாஸ்கர் மேல அந்த ஒரு நிழல் எப்பவுமே அடிச்சு கொண்டே இருக்கு. குட்கா கேஸ் பெரிய கேஸ் ஆச்சு. அது இன்னும் அமலாக்கத்துறை அண்ட் இடி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து தாவேகா இந்த வலையில் விழாம இருக்கிறது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து, என்னோட தாழ்மையான கருத்து. பட் இருந்தாலும் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நம்ம எல்லாருமே கட்டுப்படுவோம். பட் இருந்தாலும் விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்கள்லாம் தாவேகாக்கு தேவை இல்லை அப்படின்றது தான் வந்து எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. அட்லீஸ்ட் யூஎஸ்ல இருக்கிற தாவேகா சப்போர்ட்டர்ஸோட கருத்தா இருக்கு. நன்றி, வணக்கம்.